கிரிக் பார்ட்டி அப்படிங்கிற கன்னட படம் மூலமா ஹீரோயினா சினிமாக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் நடிகை ராஷ்மிகா மந்தனா. கன்னட படங்கள் மட்டுமே நடிச்சிட்டு வந்த இவங்களுக்கு விஜய் தேவர்கொண்டாவோட கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட் மாதிரியான தெலுங்கு படங்கள் பெரிய வெற்றியை தேடி கொடுத்துச்சு. அது மூலமா தமிழ் சினிமால கார்த்தியோட சுல்தான் படத்துல என்ட்ரி கொடுத்தாங்க. தளபதி விஜய் கூட வாரிசு படத்திலையும் நடிச்சாங்க. அல்லு அர்ஜுனோட புஷ்பா படம் பேன் இண்டியா அளவுல மிகப்பெரிய வெற்றி அடையவே இப்ப பாலிவுட்லயும் அனிமல், சிக்கந்தர்னு இப்படி பெரிய படங்கள்ல நடிச்சு ஒரு முன்னணி நடிகையா வலம் வராங்க. இவங்கள பலருமே நேஷனல் கிரஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படி என்னதான் பல பாராட்டுகள் இவங்களுக்கு வந்தாலும் விமர்சனங்களையும் இவங்க தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் வராங்க. அந்த வகையில சமீபத்துல ராஷ்மிகா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவங்களோட போட்டோ ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல ஒருத்தங்க அழகா மட்டும்தான் இருக்கீங்க, மற்றபடி நடிப்பு திறமை சுத்தமா இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ராஷ்மிகா மந்தனா, நான் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நன்றி அப்படின்னு ஸ்போர்ட்டிவா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகாவோட இந்த பதில் தான் இப்ப சோசியல் மீடியால பலரால பேசப்பட்டு வருது. சிலர் ராஷ்மிகா நெகட்டிவா வந்த கமெண்ட்க்கும் கோபமாகாம ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாராட்டிட்டு வராங்க. இன்னும் சிலர் நடிக்கவே வரலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, இவங்களுக்கும் அவங்க ரிப்ளை பண்றாங்க அப்படின்னு விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க. இப்படி ரெண்டு விதமா இந்த விஷயம் சோஷியல் மீடியால பேசப்பட்டு வருது. நெட்டிசன்ஸ் பலரும் இந்த கமெண்ட்டை பாக்குறதுக்காகவே இந்த போஸ்ட்டை தேடி வந்திருக்காங்க. அந்த போஸ்ட்ல இந்த கமெண்ட் இல்லாததுனால ராஷ்மிகா அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஆதங்கத்தையும் இப்ப கமெண்டா வெளிப்படுத்திட்டு வராங்க. ஏதோ ஒரு பக்கம் இருக்க ராஷ்மிகா ஓபனாவே விஜய் தேவர்கொண்டாவை காதலிக்கிற விஷயத்த ஒரு ஈவெண்ட்ல சொல்லிட்டாங்க. பலருமே எப்போ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. கீதா கோவிந்தம் என்ன சொல்றது, ஸ்பெஷல் ஃபிலிம். சினி இண்டஸ்ட்ரியா இல்ல வெளியில இருந்து வரணுமா? அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்படியே கூட்டி கழிச்சு இதுதான் அப்படின்னு நாங்க ஒரு கணக்குல லாக் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். ஐயோ, அப்படியா? ராஷ்மிகா இப்ப தனுஷோட குபேரா, ஆயுஷ்மானோட தமான் இந்த ரெண்டு படங்கள்ல இப்ப நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.